கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா லைக் த்ரீ டைப்ஸ் ஆஃப் டெசிஷன்ல பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் டெசிஷன் we deal with the investment decision. So now we are going to see about the second decision, which is the financing decision. Okay. So financing decision, quantum of finance to be raised from various long-term sources. So financing decision அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா it's actually a strategic choice by a company regarding how to raise funds for operations and growth, typically choosing between debt or equity. So, financing decision வந்து செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெசிஷன். ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல 3 டெசிஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம், செகண்ட் ஒன் ஃபினான்சிங். ஸோ இந்த ஃபினான்சிங்கிறது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெசிஷன் போது இப்போ நம்ம ஒரு கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸோ இல்லை ஒரு கம்பெனியோட க்ரோத்துக்காக நம்ம வந்து டெசிஷன் மேக் பண்றது எது ரிகார்டிங்கா எது மாதிரி ஃபினான்ஸ் நம்ம சூஸ் பண்ணி நம்மளோட ஆப்ரேஷன்ஸும் நம்மளோட க்ரோத்தும் வந்து கொண்டு போக முடியும், எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதுல எந்த ஃபினான்சிங் எந்த ஃபண்ட்ஸ் நம்ம அக்வயர் பண்ணா நம்மளால அந்த டெசிஷன்ஸை ப்ராப்பரா எடுத்துட்டு ரைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ the second most important decision that a finance manager has to take is deciding the source of finance. ஸோ எந்த சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் நம்ம சூஸ் பண்ணா நம்மளோட கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸ் வந்து அண்ட் கம்பெனியோட க்ரோத்தை வந்து நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி அந்த சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸை வந்து டிசைட் பண்றதா வந்து ஃபினான்சிங் டெசிஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் என்னவா இருக்கலாம்னா நம்ம அக்வயர் பண்ற ஒரு லோனா இருக்கலாம், ஒரு பாண்ட்ஸா இருக்கலாம், ஒரு ஈக்விட்டியா இருக்கலாம். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் இந்த சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ்ல இருந்து எதை நம்ம சூஸ் பண்ணா இட் வில் பி பெட்டர் டு அச்சீவ் தி கம்பெனி க்ரோத் அப்படின்னு பாக்குறதா ஃபினான்சிங் டெசிஷன். ஸோ இந்த பிளானிங் பண்றதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல இந்த டெசிஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஃபினான்சிங் டெசிஷன். ஸோ இங்க பாருங்க, நிதி மூலதன முடிவு, அதாவது ஃபினான்சிங் டெசிஷன் அப்படிங்கிறது என்னன்னா நிதி மேலாளர் எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவுகளில் இரண்டாவது நிதி மூலதன முடிவு ஆகும். இது நிறுவனத்திற்கு தேவையான நிதியை எந்த மூலங்களிலிருந்து பெறுவது என்பதை குறிக்கிறது. ஸோ எந்த ஃபினான்ஸ் எந்த சோர்சஸ்ல இருந்து நம்ம அக்வயர் பண்ணா இட் வில் பி பெட்டர் அப்படிங்கறத சூஸ் பண்றத வந்து அண்ட் டிசைட் பண்றத ஃபினான்சிங் டெசிஷன் அப்படின்னு சொல்றோம். So, a company can raise finance from various sources, but main sources of finance are divided into 2 categories. So, company பொறுத்த வரைக்கும் நிறைய சோர்சஸ்ல இருந்து நம்மளால ஃபினான்ஸ் வந்து ரைஸ் பண்ண முடியும், அதாவது அக்வயர் பண்ண முடியும். ஸோ அதுல இம்பார்ட்டன்டான 2 மெயின் கேட்டகரி ஆஃப் ஃபினான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஓனர்ஸ் ஆர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அண்ட் தி செகண்ட் ஒன் இஸ் பாரோட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ரெண்டு ஃபண்ட்ஸ்மே வந்து, அதாவது 2 சோர்சஸ்மே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ஒரு கம்பெனில அப்படின்னு சொல்றாங்க. ஒன் இஸ் தட் இஸ் ஓனர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ஆர் தி பாரோட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஓனர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் இட் இன்க்ளூட்ஸ் ஷேர் கேபிட்டல் அண்ட் ரிட்டைன்ட் ஏர்னிங்ஸ். ஸோ ஓனர்ஸ்னாலும் ஒண்ணுதான், ஷேர் ஹோல்டர்ஸ் தான் நம்ம ஓனர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஓனர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது அதுல என்னென்ன இன்க்ளூட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் ஷேர் கேபிட்டல் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ரிட்டைன்ட் ஏர்னிங்ஸ் இன்வால்வ் ஆகும்னு சொல்றோம். ஸோ ஓனர் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் தான் நம்ம சொல்றோம் பை இட்ஸ் ஓனர்ஸ் ஆர் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இந்த சோர்ஸ் வந்து யாரோட சோர்ஸா இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஓனரோட சோர்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சோ அதெல்லாம் வந்து ஓனர்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஃபினான்ஷியல் சோர்சஸ் வந்து ஓனர் சோர்சஸ்ல ஓனர் வந்து அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ கம்பெனில இல்ல ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஒரு சோர்சஸ் தான் வந்து ஓனர்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இட்ஸ் பிலாங் டு தி ஓனர், ஏன்னா ஓனர் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அது வந்து ஓனரோட ஃபண்ட் தான். ஸோ அதுல வந்து என்னென்ன இன்வால்வ் ஆயிருக்கும், ஷேர் கேபிட்டல் இன்வால்வ் ஆயிருக்கும் அண்ட் ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. And the second one is borrowed fund.
இப்போ ஓனர் ஃபண்ட் மூலம் சொந்தமா அவங்களோட ஃபண்டை வச்சு நம்ம வந்து ஒரு கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸை வந்து ரைஸ் பண்றது. இப்போ borrowed ஃபண்ட்ஸுங்கும் போது வி ஆர் அக்வயரிங் ஃபண்ட் ஃப்ரம் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் லைக் டிபெஞ்சர்ஸ் ஆர் லோன்ஸ் ஆர் பாண்ட்ஸ். ஸோ ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்கி நம்மளோட பிஸ்னஸை வந்து ரைஸ் பண்றத borrowed ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுல என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர்ஸ் இன்க்ளூட் ஆகும், லோன்ஸ் இன்க்ளூட் ஆகும் அண்ட் பாண்ட்ஸ் இன்க்ளூட் ஆகும். ஸோ இந்த borrowed ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரீபே பண்ணணும். ஆக்சுவலா அதோட ஆப்ளிகேஷன்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம லோன் வாங்கிட்டா கண்டிப்பா அதை ரீபே பண்ணி தான் ஆகணும் இல்லையா. ஸோ borrowed funds is about the getting funds from other institutions, for example debentures, loans and bonds. So these are the two main category of sources of finance which is involved in financing decision. Deciding how much to raise from which source is concern of the financing decision. ஸோ இந்த ஃபினான்சிங் டெசிஷன்ல நம்ம டிசைட் பண்றோம் எவ்வளோ ரைஸ் பண்ணணும், எவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணணும் ஒரு சோர்ஸ்ல இருந்து அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன் அப்படின்னு சொல்றோம். அதுதான் டிசைடிங் ஹவு மச் டு ரைஸ் ஃப்ரம் விச் சோர்ஸ் இஸ் அ கன்சர்ன் ஆஃப் தி ஃபினான்சிங் டெசிஷன். Next one, the borrowed funds involve some degree of risk, whereas in the owner's fund, there is no fixed commitment of repayment and there is no risk involved. But the finance manager prefers mix of both types. ஸோ ஒரு borrowed ஃபண்ட்ஸ்ன்னு இருக்கும்போது கண்டிப்பா அதுல ரிஸ்க் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த borrow பண்ண ஃபண்ட்ஸை வந்து கண்டிப்பா நம்ம ரீபே பண்ணி ஆகணும். ஸோ அப்படி ரீபே பண்ணும்போது வித் இன்ட்ரெஸ்டோட நம்ம ரீபே பண்ணணும். ஸோ தேர் ஆர் ஏன்னா ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தா சம்டைம்ஸ் இட் வில் அக்கர் ரிஸ்க். ஸோ அந்த borrowed ஃபண்ட்ஸ்ல கண்டிப்பா வந்து ஒரு ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் whereas in the owner's fund there is no fixed commitment of repayment. ஸோ இந்த borrowed ஃபண்ட்ஸ்ல வந்து ரீபேமெண்ட் இருக்குங்கிறாங்க. ஆனா ஓனர்ஸ் ஃபண்ட்ல ரீபேமெண்ட் இருக்காது. அதான் நோ ஃபிக்ஸ்டு கமிட்மெண்ட் ஆஃப் ரீபேமெண்ட். ஸோ borrowed ஃபண்ட்ஸ்ல வந்து ரிஸ்க் இருக்கும் அண்ட் ரீபேமெண்ட் வந்து நம்ம டேக் பிளேஸ் ஆகும். பட் இன் தி கேஸ் ஆஃப் ஓனர் ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எந்த ரீபேமெண்ட்டும் பண்ண தேவையில்ல. பிகாஸ் அது வந்து ஓனரோட ஃபண்ட் தானே, ஓனரோட இன்வெஸ்ட் பண்ண அந்த ஃபண்ட்ஸுங்கும் போது ஸோ இட் ரெப்ரசென்டிங் தி ஃபண்ட்ஸ் ஆர் தி ஓனர்ஸ். ஏன்னா அந்த ஃபண்டோட ஓனர்ஷிப் ஃபுல்லாமே அவங்களுக்கு தான் இருக்கும்போது அங்க ரீபே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா borrowed ஃபண்ட்ஸ் நம்ம வேற ஒருத்தருங்க கிட்ட இருந்து நம்ம ஃபண்ட் அக்வயர் பண்ணும்போது அதை கண்டிப்பா ரீபே பண்ணி தான் ஆகணும். இட் இஸ் அ ஆப்ளிகேஷன் ஃபார் தி இன்வெஸ்டர் டு ரீபே தோஸ் அமௌண்ட்ஸ் அண்ட் தோஸ் ஃபண்ட்ஸ். ஸோ அதை தான் இங்க சொல்றாங்க. அண்ட் தேர் இஸ் நோ ரிஸ்க் இன்வால்வ்டு. ஸோ ஓனர்ஸ் ஃபண்ட்ல ரிஸ்க் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. But the finance manager prefers mix of both types. So, but finance manager பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ்ல எந்த ஃபண்ட்ஸ் வேணாலும் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஃபார் ஃபினான்சிங் டெசிஷன். ஸோ ரெண்டுமே வந்து ஃபுல்லா அவங்க எவால்வேட் பண்ணி பார்த்துட்டு விச் இஸ் பெட்டர் அப்படின்னு பார்த்துட்டு அதுல டிசைட் பண்ணுவாங்க. ஒன்று ஓனராகவும் ஓனர்ஸ் ஃபண்ட்ஸாகவும் இருக்கலாம் அண்ட் borrowed ஃபண்ட்ஸாகவும் இருக்கலாம், இல்லை ரெண்டுமே சேர்ந்து விச் இஸ் மிக்ஸ் ஆஃப் போத் டைப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. So, next, factors affecting financing decision. So, in the financing decision, what are all the factors? நிதி முடிவுகளை பாதிக்கும் காரணிகள் என்னென்ன? ஸோ அந்த டெசிஷன் டிசைட் பண்றதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்ல அஃபெக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் காஸ்ட். So cost பார்த்தீங்கன்னா the cost of raising finance from various sources are different and finance manager always prefer the source with minimum cost. ஸோ இந்த ஃபினான்சிங் டெசிஷன்ல காஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ ஏன்னா ஒரு ஃபினான்சிங் டெசிஷன்னா என்ன சொன்னோம், நம்ம எந்த சோர்ஸை ப்ரிஃபர் பண்றோம்,
எந்த சோர்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்றோம் அப்படிங்கறத வந்து ஃபினான்சிங் டெசிஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த டெசிஷன் எதுக்காக கொடுக்குறாங்க? ஒரு கம்பெனியோட growth இல்ல ஒரு கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸ் கொண்டு போறதுக்கு எது மாதிரி டெசிஷன் எடுத்தா வில் பி பெட்டர் அப்படின்னு பார்க்கறதா நம்ம ஃபினான்சிங் டெசிஷன் பார்த்தோம். ஸோ இந்த ஃபினான்சிங் டெசிஷன்ல நம்ம டிசைட் பண்ணும்போது மெயினா அந்த காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்னா இட்ஸ் காஸ்ட் ஆஃப் ரைசிங் ஃபினான்ஸ் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ ஒவ்வொரு சோர்சஸ்லயும் காஸ்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ லோன்ஸ்னா அதோட காஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். டிபெஞ்சர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ்னா ஸோ ஒவ்வொரு சோர்சஸ்க்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் இருக்கும். ஸோ ஃபினான்ஸ் மேனேஜர் எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் மேனேஜர் ஆல்வேஸ் ப்ரிஃபர் தி சோர்ஸ் வித் மினிமம் காஸ்ட். ஸோ கம்மியா எந்த சோர்ஸ்ல வந்து நமக்கு காஸ்ட் கம்மியா இருக்கோ அதை தான் வந்து மோஸ்ட்லி ஃபினான்ஸ் மேனேஜர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ்ல இப்போ லோன் எடுத்துக்கிறோம். இப்போ லோன் எடுக்கும்போது இஃப் இன் கேஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹையா இருந்துச்சுன்னா நம்ம அந்த சோர்ஸை ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். பட் இஃப் இன் தி கேஸ் தி காஸ்ட் ஆஃப் தி லோன், அதாவது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியா இருக்கும்போது கண்டிப்பா we will prefer that loan. ஓகேவா? ஸோ அதுதான் என்ன சொல்றாங்க, ஃபினான்ஸ் மேனேஜர் ஆல்வேஸ் ப்ரிஃபர் தி சோர்ஸ் வித் மினிமம் காஸ்ட். ஸோ காஸ்ட் எங்க கம்மியா இருக்கோ அதை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ காஸ்ட் அப்படிங்கிற ஃபேக்டர் ஒரு ஃபினான்சிங் டிசிஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் தி காஸ்ட் வச்சு இந்த ஃபினான்சிங் டிசிஷன் அவங்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தி ஃபர்ஸ்ட் திங் இஸ் காஸ்ட் அண்ட் தி செகண்ட் திங் இஸ் கேஷ் ஃப்ளோ பொசிஷன். ஸோ கேஷ் ஃப்ளோ பொசிஷன் அப்படின்னா, இப்போ கேஷ் ஃப்ளோனா நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம், விச் இஸ் தி மூவ்மெண்ட் ஆஃப் மணியை தான் நம்ம கேஷ் ஃப்ளோ, அந்த மூவ்மெண்ட் ஆஃப் கேஷ், அதாவது எவ்வளோ அமௌண்ட் நமக்கு பிசினஸ்க்குள்ள வருது அண்ட் எவ்வளோ அமௌண்ட் நம்ம பிசினஸ்க்கு வெளியில போகுது அப்படிங்கிற அந்த மூவ்மெண்ட்டை நம்ம பார்க்கறதா வந்து நம்ம கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுதான் கேஷ் ஃப்ளோ பொசிஷன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேஷ் ஃப்ளோனா என்ன சொன்னேன், இப்போ எவ்வளோ மணி உள்ள வருது எவ்வளோ மணி வெளில போகுது. இப்போ மணி எப்படி உள்ள வரும்? கேஸ் இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு கம்பெனி ஒரு என்டிட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு சேல்ஸ் நம்ம கம்பெனில இருந்து பண்ணும்போது இஃப் வி மேட் சேல்ஸ் தி கேஷ் இஸ் ரிசீவ்ட் இன்டு தி பிசினஸ் இல்லையா? நம்ம வந்து சேல்ஸ் பண்ணா கேஷ் வந்து நமக்கு உள்ள வரும். ஸோ இது வந்து மணி வந்து நமக்கு உள்ள வருது. ஸோ திஸ் இஸ் தி கேஷ் இன்ஃப்ளோ. இஃப் இன் கேஸ் ஆஃப் இப்போ பிசினஸ்ல வந்து இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு பாரோயிங் அமௌண்ட் வாங்கியிருப்போம் இல்லை ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம பே பண்ணி ஆகணும். ஸோ இந்த பே பண்ணும்போது நம்ம என்ன ஆகுது, நம்ம பிசினஸ்ல இருந்து அமௌண்ட் இட்ஸ் கோயிங் அவுட் சைட். ஸோ திஸ் இஸ் தி கேஷ் அவுட் ஃப்ளோ. ஸோ திஸ் இஸ் கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் இதுதான் கேஷ் அவுட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ பொசிஷனை வச்சு ஒரு சோர்ஸை வந்து அங்க டிசைட் பண்ணுவாங்க ஃபினான்ஷியல் மேனேஜர் அப்படின்னு சொல்றோம். So the cash flow position of the company also helps in selecting the securities. So நம்ம sources select பண்றதுக்கு ஒரு கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ வச்சும் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. A strong cash flow position may make debt financing more viable than funding through equity. இப்போ கேஷ் ஃப்ளோ பொசிஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கும்போது அந்த கம்பெனி வந்து எது ப்ரிஃபர் பண்ணணும்னா டெப்ட் ஃபினான்சிங் லைக் borrowing funds from others, borrowing funds from other financial institution. ஸோ இந்த அளவுக்கு நம்ம கேஷ் ஃப்ளோ பொசிஷன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா அந்த ஃபினான்சியல் மேனேஜர் வில் மூவ் டுவர்ட்ஸ் டெப்ட் ஃபினான்சிங் அப்படின்னு சொல்றாங்க. With smooth and steady cash flow, companies can easily afford borrowed funds, securities. But when companies have a shortage of cash flow, then they must go for owner's fund. ஸோ ஒரு கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ வந்து ஸ்மூத் அண்ட் ஸ்டெடியா இருக்குன்னா நம்ம பாரோட் ஃபண்டை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா நம்மளால அதை ரீபே பண்ண முடியும். ஸோ நம்மளோட கேஷஸும் கரெக்டா ஸ்டெடியா இருக்கு, ஒரு ஸ்மூத்தா நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது. ஸோ வென் இட் கம்ஸ் ஃப்ரம் ஸ்மூத் அண்ட் ஸ்டெடியா இருந்துச்சுன்னா வி கேன் ப்ரிஃபர் பாரோட் ஃபண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்றான். But in the case there is a shortage of cash flow, so cash flows shortages இருக்கு அப்படிங்கும்போது we must go for the owner's fund. ஏன்னா அது owner's fundங்கும்போது the ownership it belongs to the owner of the fund
அப்படிங்கும்போது we should prefer owners fund. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து எந்த அளவுக்கு நம்ம கம்பெனிஸோட கேஷ் ஃப்ளோ ஸ்மூத் அண்ட் ஸ்டெடியா இருந்துச்சுன்னா we should prefer borrowed funds. when the companies cash flow is very shortage of cash flow அப்படிங்கும்போது we should prefer only owners funds அப்படின்னு சொல்றாங்க. Next one is control considerations. So control consideration என்னன்னு பார்த்தீங்கன்னா, if existing shareholders want to retain complete control of the business, then they prefer borrowed fund securities to raise further funds. ஸோ ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் இப்போ எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் இப்போ ஒரு கம்பெனியில் ஆல்ரெடி இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க கண்ட்ரோல் ஆஃப் பிஸ்னஸ் வந்து அவங்களே வச்சிருக்கணும், அவங்களே ரீடைன் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா தே ஷுட் ப்ரிஃபர் பாரோட் ஃபண்டை தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக? டு ரைஸ் ஃபர்தர் ஃபண்ட்ஸ். So, if existing shareholders want to retain complete control of the business, then they prefer borrowed fund securities to raise further funds. On the other hand, if they do not mind losing control, then they may go for owners fund. So, ஒரு அந்த இருக்கவங்க பிசினஸ்ல அவங்களோட கண்ட்ரோல் ஆஃப் தி பிசினஸ் வந்து கம்ப்ளீட்டா அந்த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் வேணும் அப்படின்னா தே கேன் ப்ரிஃபர் borrowed funds. இப்போ எனக்கு வந்து இந்த கண்ட்ரோல் வேணாம், இந்த பிசினஸ் கண்ட்ரோல்ஸ் எனக்கு வேணாம் அப்படின்னு அவங்க மைண்ட் பண்ணாங்கன்னா தே கேன் ப்ரிஃபர் ஓனர் ஃபண்ட்ஸ். ஏன்னா ஓனர் ஃபண்ட்ஸுங்கும் போது ஷேர்ஸ் நம்ம யார் வந்து ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறோமோ அவங்க தான் ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து ஓனர்ஸ் ஃபண்ட்ஸுங்கும் போது இப்போ ஃபர்தரா நிறைய நியூ ஷேர்ஸ் வந்து நம்ம வாங்கும்போது நியூ ஓனர்ஸ் வருவாங்க. அப்ப நியூ ஓனர்ஸ் வரும்போது எக்ஸிஸ்டிங் ஓனர்ஸ் டைல்யூட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த இடத்துக்கு யார் வருவாங்க? நியூ ஓனர்ஸ் வருவாங்க. ஸோ அப்படி எனக்கு வந்து எந்த கண்ட்ரோலும் வேணாம் அப்படிங்கும்போது they can prefer owners fund securities. So this is about the control considerations. Next one is flotation cost. ஸோ ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் வச்சும் நம்ம ஒரு ஃபினான்சிங் டெசிஷன்ஸ் எடுப்போம். இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபினான்சிங் டெசிஷன். ஸோ ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் ரெஃபர்ஸ் டு தி காஸ்ட் involved in the issue of securities such as brokers commission, underwriters fees, expenses on the prospectus, etc. The firm prefers security which involve the least flotation cost. இந்த ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் எப்போ வந்து ரைஸ் ஆகும், எப்போ இந்த காஸ்ட் அதிகமாகும் பார்த்தீங்கன்னா, when a company if a company wants to raise funds from the public or the investor by issuing new shares or bonds, it doesn't receive the entire amount. ஸோ ஓகேவா, இப்போ வந்து ஒரு கம்பெனியில ஒரு நியூ ஷேர் நம்ம இஷ்யூ பண்றோம், நியூ பாண்ட்ஸ் ஆர் நியூ ஷேர்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணும்போது இஷ்யூ பண்ணோன்னா இவங்க வாங்கணும்னு எல்லா அமௌண்ட்டுமே வந்து ஒரு கம்பெனிக்கே வராது. ஏன் வராதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டன் போர்ஷன் வந்து யாருக்கு போகும்னா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு போகும், ஹூ ஹெல்ப் தி இஷ்யூவன்ஸ் ப்ராசஸ். ஸோ அந்த ஷேர்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்றதுக்கு நிறைய புரோக்கர்ஸ்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்கல்ல. ஸோ நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு நம்ம சர்டன் போர்ஷன் ஆஃப் அமௌண்ட் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துருவோம் ஒரு ஷேரை இஷ்யூ பண்ணும்போது. ஸோ அந்த காஸ்ட் வந்து என்ன சொல்றோம், நம்ம ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இஸ் நத்திங் when we are issuing new shares to the shareholders. So on the time the service provider will receive a certain sum of amount. ஓகேவா? ஸோ கொஞ்சம் காசு நீங்க வாங்குவாங்க, முழு காசுமே இந்த ஷேர் ஹோல்டர்ஸே வாங்க மாட்டாங்க. ஸோ பாதி போர்ஷன் ஆஃப் அமௌண்ட் வந்து அது புரோக்கர்ஸ்க்கோ
அந்த அண்டர் ரைட்டர்ஸ்க்கோ போகும்போது அந்த அமௌண்ட் அந்த காஸ்ட் அதெல்லாம் என்ன சொல்றாங்க, ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. So, issue of security such as broker's commission, underwriter's fees, expenses on the prospectus. ஏன்னா இந்த இஷ்யூ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க இல்லையா, அதாவது சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணதுக்கு we are allocating certain cost. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம். The firm prefers security which involve the least flotation cost. ஸோ எப்படி நம்ம இஷ்யூ பண்ணா நம்மளோட காஸ்ட் கம்மியாகுதோ அந்த காஸ்ட் தான் வந்து firm வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் which is affecting the financing decision. And the next one is fixed operating cost. So if a company is having high fixed operating cost, then it must prefer an owner's funds. ஸோ ஒரு கம்பெனில நிறைய ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து ஃப்ரீக்வெண்டா ஃபிக்ஸ்டு ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஹையரா இருக்கு அப்படின்னா ஷோர் வி ஹாவ் டு கோ ஃபார் ஓனர்ஸ் ஃபண்டுக்கு தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் டியூ டு ஹை ஃபிக்ஸ்டு ஆப்ரேஷனல் காஸ்ட். ஏன்னா அதுக்கு நிறைய செலவிடுறோம், நிறைய எக்ஸ்பென்சஸ், நிறைய காஸ்ட் வந்துட்டே இருக்கும்போது நம்ம borrowed ஃபண்ட்ஸை ப்ரிஃபர் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு லிமிட் மேல அந்த borrowed ஃபண்ட்ஸை நம்மளால ரீபே பண்ண முடியாம போகும். ஏன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் வச்சு இருக்கனால borrowed ஃபண்ட்ஸ் வாங்கி நம்மளோட ஃபிக்ஸ்டு ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து டிசைட் பண்ண முடியாது. ஸோ வி ஷுட் ப்ரிஃபர் தி ஓனர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுங்கும் போது அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கோட ரெண்ட் ஆர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், நம்ம கொடுக்குற எம்ப்ளாயிஸ் கொடுக்குற சேலரி. ஸோ அதெல்லாம் வந்து எதுல இருந்து இருக்கணும்னு சொல்றாங்க, ஓனர்ஸ் ஃபண்ட்ஸ்ல இருந்தா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. The company may not be able to pay interest on debt securities which can cause serious troubles for the company. ஸோ ஓனர் ஃபண்ட்ஸ் நம்ம ப்ரிஃபர் பண்ணா we can மேனேஜ் தோஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஏன்னா நம்மளோட காசு நம்ம திருப்பி அவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நம்ம கொடுக்கலாம். அதாவது அந்த சேலரிஸா இருந்தாலும் சரி, அது நம்ம ஓனர்ஸ் ஃபண்ட்ல இருந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இஃப் யூ ஆர் ப்ரொவைடிங் சம் சர்டன் சம் ஆஃப் அமௌண்ட் த்ரூ borrowed ஃபண்ட்ஸ், நம்ம ஒரு திருட்டிருந்து வாங்கி நம்ம வந்து நம்ம ஃபிக்ஸ்டு ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும், அது வந்து நம்மளால இன்ட்ரெஸ்டோட பே பண்றதுனால சம்டைம்ஸ் நம்மளால பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து ஹை காஸ்ட் இன்கர் ஆகுது. ஸோ அதெல்லாம் ஃபிக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபிக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் காஸ்ட் இஸ் ஆல்சோ தி ஃபேக்டர் அஃபெக்டிங் தி ஃபினான்சிங் டெசிஷன். ஸோ அந்த ஃபினான்சிங் டெசிஷன்ல என்ன டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, more risk is associated with borrowed funds as compared to owner fund securities. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் மோர் ரிஸ்க் எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு borrowed ஃபண்ட்ல தான் நிறைய ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அது நம்ம ரீபே பண்ணணும், வித் இன்ட்ரெஸ்டோட ரீபே பண்ணும்போது இதுல நிறைய ரிஸ்க் இருக்கும். அதான் பாருங்க, கடன் மூலதனத்தில் அதிக ஆபத்து உள்ளது, சொந்த மூலதனத்தில் ஆபத்து குறைவு. ஸோ நம்மளோட ஓனர் ஃபண்ட்ஸா இருந்தா நமக்கு ரிஸ்க் வந்து அப்சல்யூட்லி இட் வில் பி லோ. பட் நம்ம கடன் வாங்கி ஒரு ஃபண்டை நம்ம அக்வயர் பண்றோம் அப்படின்னா ரிஸ்க் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்றாங்க. The finance manager compares the risk with the cost involved and prefers securities with a moderate risk factor. நிதி மேலாளர் ஆபத்து மற்றும் செலவை சீராக சமப்படுத்தி மிதமான ஆபத்துள்ள நிதி மூலத்தை தேர்வு செய்வார். ஸோ ஒரு ஃபினான்ஸ் மேனேஜர் ஒரு பிசினஸ்ல இருக்காங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு, அந்த சோர்ஸ் ஆஃப் ஃபண்டோட ரிஸ்கையும் காஸ்டையும் ரெண்டும் கம்பேர் பண்ணி எது மாடரேட்டா இருக்கு, ரிஸ்க்ல வந்து எது மாடரேட்டா இருக்கோ அதை தான் வந்து ஃபினான்ஸ் மேனேஜர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு, ஃபினான்சிங் டெசிஷனுக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டேட் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். The conditions of the capital market also help in deciding the type of securities to be raised. ஸோ கேபிட்டல் மார்க்கெட்டுங்கும் போது நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றக்கூடிய அந்த மார்க்கெட்டை தான் வந்து கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த கேபிட்டல் மார்க்கெட்டும்
நம்மளோட செக்யூரிட்டிஸ் எப்படி ரைஸ் பண்றது, ஃபண்ட்ஸ் எப்படி ரைஸ் பண்றது, அண்ட் ஸோ அந்த டெசிஷன் பண்றதுக்கு ஒரு கேபிட்டல் மார்க்கெட்டும் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டியூரிங் தி பூம் பீரியட் இட் இஸ் ஈஸி டு செல் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் பீப்புள் ஆர் ரெடி டு டேக் ரிஸ்க். ஸோ பூம் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு பிசினஸ்ல நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு எக்கானமி ஆஃப் தி பிசினஸ் இருக்கு, நல்ல ஒரு பூம் பீரியட்ல இருக்கு, நல்ல ஒரு growthல இருக்கு அப்படிங்கும்போது பீப்புள் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸா இருந்தாலுமே வாங்கிக்க தயாரா இருப்பாங்க. அதான் என்ன சொல்றாங்க, செல் ஈக்விட்டி ஷேர்ஸ் அஸ் பீப்புள் ஆர் ரெடி டு டேக் ரிஸ்க். ஸோ எவ்வளோ அமௌண்ட்ல ப்ரைஸஸ் இருந்தாலுமே பீப்புள்ஸ் வந்து அந்த பூம் பீரியட்ல வாங்கிப்பாங்க. ஏன்னா அந்த கம்பெனி ஒரு நல்ல growthல இருக்குன்ட்டு அவங்க வந்து எந்த ரிஸ்கா இருந்தாலும்ட்டு பரவாயில்லன்ட்டு அவங்க கம்பெனியோட ஷேர்ஸும் வாங்கிக்குவாங்க. பட் இன் தி டிப்ரெஷன் பீரியட், அதாவது எப்போ வந்து கம்மியா, அதாவது லோ பீரியடா இருக்கும் ஒரு கம்பெனில வந்து ஒரு growth-ஏ இல்லாம எப்போ லோவா இருக்கோ அப்போ வந்து there is more demand for debt securities in the capital market. ஸோ அப்போ வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஒரு லோன், ஒரு டிபெஞ்சர்ஸ், அது மாதிரி தான் இவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க, which is the state of capital market. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்சிங் டெசிஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபினான்சிங் டெசிஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் காஸ்ட், செகண்ட் ஒன் இஸ் கேஷ் ஃப்ளோ பொசிஷன், தேர்ட் ஒன் இஸ் கண்ட்ரோல் கன்சிடரேஷன், fourth one floating cost, fifth one fixed operating cost. So what are all the risk involved and the state of capital market. So these are the factors involved in the financing decision. So ஒரு financing decisionல என்னென்ன காரணிகள் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் இஸ் தி தேர்ட் டெசிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் தி டிவிடெண்ட் டெசிஷன்ஸ். ஸோ 3 decision. The first one வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் அண்ட் தி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் பார்த்தோம். The second one என்ன பார்த்தோம், financing decision and the factors affecting financing decision, and the third decision is dividend decision. The third crucial decision in financial management is the dividend decision, which concerns the distribution of surplus funds of a company. ஸோ ஒரு கம்பெனில இருக்க ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, ஒரு சர்ப்ளஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அதுதான் வந்து டிவிடெண்ட் டெசிஷன் அப்படின்னு சொல்றோம். நிதி மேலாண்மையில் மூன்றாவது முக்கியமான முடிவாக ஈவுத்தொகை முடிவு விளங்குகிறது. இது நிறுவனத்தின் உபரி நிதி பகிர்மானம் தொடர்பானது ஆகும். ஸோ அந்த சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸை வந்து நம்ம எப்படி கம்பெனில டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், ஸோ எப்படிலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அப்படிங்கிற அந்த டெசிஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து டிவிடெண்ட் டெசிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல கீ ஆஸ்பெக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஒரு கம்பெனில நம்ம ப்ராஃபிட் வந்து நம்ம அக்வயர் பண்ணிட்டோம், அதாவது ரீச் பண்ணிட்டோம், ப்ராஃபிட் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது அந்த ப்ராஃபிட்டை நம்ம யாருக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ப்ராஃபிட் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் அமௌங் வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் இருக்க அந்த கிரெடிட்டார்ஸ், எம்ப்ளாயீஸ், டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இவங்களா தான் வந்து நம்ம கம்பெனியோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒன்ஸ் நம்ம பிஸ்னஸ்ல வந்து ப்ராஃபிட் அக்வயர் பண்ணிட்டோம் போது ஆட்டோமேட்டிக்கலி யூ ஷுட் டிஸ்ட்ரிபியூட்டட் டு தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ ஏன்னா அந்த ப்ராஃபிட்ல அவங்களுக்கும் they are also have the equal rights to acquire those profit. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், யார் யாருக்கு, கிரெடிட்டார்ஸ், எம்ப்ளாயீஸ், டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ். அண்ட் தி செகண்ட் ஒன் இஸ் சர்ப்ளஸ் ப்ராஃபிட் மேனேஜ்மெண்ட். ஸோ எந்த அளவுக்கு எஃபெக்டிவா நம்ம அதை மேனேஜ் பண்றோம் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஆஃப்டர் பேயிங் ஃபிக்ஸ்டு லைபிலிட்டி the finance manager must decide how to utilize the residual profit. ஸோ இந்த ப்ராஃபிட் நம்ம அக்வயர் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு லைபிலிட்டிஸ், நிறைய பே பண்ற லைபிலிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதாவது ஆப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்டா நம்ம பே பண்ணணும், அதை வந்து கரெக்டா நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் நிலையான கடமைகள் செலுத்தப்பட்ட பின். And the second one is the finance manager must decide how to utilize the residual
ப்ராஃபிட் எஞ்சிய லாபத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நிதி மேலாளர் முடிவு செய்ய வேண்டும். ஸோ ரெசிடியல் ப்ராஃபிட்னா நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போக மீதி இருக்க ப்ராஃபிட் தான் ரெசிடியல் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரெசிடியல் ப்ராஃபிட்ல எப்படிலாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இட்ஸ் தி இம்பார்ட்டன்ட் திங் இன் சர்ப்ளஸ் ப்ராஃபிட் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் டூ பிரைமரி ஆப்ஷன். ஸோ ப்ராஃபிட் நம்ம வந்து ஒன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னாலே ரெண்டு விதமா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அதாவது டூ பிரைமரி ஆப்ஷன், டிஸ்ட்ரிபியூட் ஆஸ் டிவிடெண்ட்ஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ். நம்ம ப்ராஃபிட் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கலாம். அண்ட் ரீடைன் அஸ் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். ஸோ நம்ம கம்பெனில வந்து இருக்க அந்த சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ், அதாவது அந்த ப்ராஃபிட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் வி ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங் டு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம தரலாம்னு சொல்றாங்க. அண்ட் செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் தான் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா சர்டின் போர்ஷன் ஆஃப் அமௌண்ட் வி ஆர் டேக்கிங். இப்போ ப்ராஃபிட்ல இருந்து ஒரு சர்டன் போர்ஷன் வந்து நம்ம எடுத்து வி ஆர் ரீடைனிங் இட். எதுக்காகனா ஃபியூச்சர்ல ஏதாச்சும் லாசஸ், ஃபியூச்சர்ல ஏதாச்சும் எக்ஸ்பென்சஸ் வர்றதுக்காக நம்ம இப்பவே அந்த ப்ராஃபிட்டை வந்து தனியா எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ அதுதான் வந்து ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ டெசிஷன் ஃபேக்டர்ஸ், கம்பெனிஸ் கரண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன், ஃபியூச்சர் growth பிளான்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ முடிவெடுப்பதில் கருத்தில் கொள்ள வேண்டியவை. ஸோ ஒரு டிவிடெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கும்போது என்னென்ன ஃபேக்டர்ஸ் நம்ம எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட கரண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன் பார்க்கணும், ஃபியூச்சர்ல என்னென்ன மாதிரி growth பிளான்ஸ் பண்றோம், அப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டிவிடெண்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா if a company earns rupees 10 crore profit, இப்போ ஒரு கம்பெனி வந்து 10 crore profit வந்து earn பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல 6 crore may be distributed as dividend. ஸோ இது வந்து டிவிடெண்டா நம்ம 6 crores வந்து யாருக்கெல்லாம் கொடுத்துறோம், ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்குலாம், டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்குமே வந்து டிவிடெண்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறோம். இதுல இப்போ 10ல 6 வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு மீதி 4 இருக்கு இல்லையா. ஸோ அந்த 4 crore நம்ம என்ன பண்றோம்னா மேபி ரீடைன்ட் ஆஸ் ஏர்னிங்ஸ். ஸோ நம்ம ஃபியூச்சர்ல ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ்க்கு இந்த 4 crore வந்து நம்ம தனியா எடுத்து வைக்கிறோம். So this is the better decision while we are distributing for the surplus funds. So this is the factors and key aspects involved in dividend decisions. So அதே மாதிரி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டிவிடெண்ட் டெசிஷன். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the finance manager analyzes the following factors before dividing the net earnings between dividend and retained earning. So the dividend and retained earning அந்த ஃபேக்டர்ஸ்லாம் நல்லா பார்த்துட்டு தான் ஃபினான்ஸ் மேனேஜர் டெசிஷன் எடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா earning. Dividends are paid out of the current and previous earnings. So, தற்போதைய மற்றும் முந்தைய ஆண்டுகளின் வருவாயிலிருந்து ஈவுத்தொகையை செலுத்தப்படுகிறது. ஸோ டிவிடெண்ட்ங்கிறது எப்படி இருக்கும்னா நம்ம கரண்ட் ஏர்னிங்ஸும் இல்லாம கரண்ட் ஏர்னிங்ஸ்ல இருந்தும் ப்ரீவியஸ் இயர்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருந்து தான் நம்ம வந்து டிவிடெண்ட் தரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் டிவிடெண்ட் ஆர் பேட் அவுட் ஆஃப் தி கரண்ட் அண்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ் ஏர்னிங்ஸ். If there are more earnings, then company declares a high rate of dividend. ஸோ இன்கேஸ் இப்போ கம்பெனில வந்து நம்ம நிறைய ஏர்ன் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஹையர் ரேட் ஆஃப் டிவிடெண்ட், நிறைய டிவிடெண்ட் தான் வந்து நம்ம தரணும். ஸோ டிவிடெண்ட்ங்கும் போது கிவன் டு தி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தரோம் இல்லையா. ஸோ கம்பெனிஸ்ல நிறைய ஏர்னிங்ஸ் நமக்கு வரும்போது வி ஆர் கிவிங் மோர், அதாவது ஹையர் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் டு தி ஷேர் ஹோல்டர்ஸ். whereas during a low earning period the rate of dividend is also low. ஸோ எந்த அளவுக்கு நம்மளோட ஏர்னிங்ஸ் ஹையரா இருந்தா நம்ம ஹை ரேட் ஆஃப் டிவிடெண்ட் தரோம். இன் கேஸ் ஆஃப் லோ ஏர்னிங்ஸ் ஒரு கம்பெனில நம்ம earn பண்றோம் அப்படின்னா we are giving the low rate of dividend to the shareholders அப்படிங்கிறது. And the second one is stability of earnings.
Company having stable or smooth earnings prefer to give a high rate of dividend, whereas companies with unstable earnings prefer to give a low rate of dividend. ஸோ ஸ்டேபிளா ஸ்மூத்தா நம்மளோட ஏர்னிங்ஸ் ப்ராப்பரா வந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது we will prefer high rate of dividend நம்ம கொடுப்போம். இஃப் இன் கேஸ் தேர் இஸ் நோ ஸ்டேபிளாவே இல்லை, அதான் என்ன சொல்றாங்க, ஏற்ற இறக்கமான வருவாய் உள்ள நிறுவனங்கள் குறைந்த ஈவுத்தொகையை வழங்கும். ஸோ தேர் இஸ் நோ ஸ்டேபிள் ஒரு ஸ்மூத்தா இல்லை, நம்மளோட ஏர்னிங்ஸ் கம்மியா வருது அப்படின்னு அப்போ we will prefer to give a low rate of dividend to the shareholders. And the third one is cash flow position. So cash flow position நம்ம என்ன சொன்னோம், cash flow is the movement of cash into the business and getting out of the business. எவ்வளோ கேஷஸ் உள்ள வருது, கேஷ் எவ்வளோ வெளில போகுது அப்படிங்கிறத நம்ம கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். If paying dividend means outflow of cash இல்லையா, ஸோ நான் கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் கேஷ் அவுட்ஃப்ளோ ரெண்டு கான்செப்ட் பார்த்தோம் கேஷ் ஃப்ளோல. ஸோ கேஷ் இன்ஃப்ளோங்கும் போது நமக்கு கேஷ் வந்து ஒரு பிசினஸ் உள்ள வருது. இஃப் நம்ம ஏதாச்சும் ஒரு பிசினஸ்ல இருந்து ஒரு சேல்ஸ் பண்ணிருக்கோம், இன்னொரு பிசினஸ்க்கு சேல்ஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கும்போது they will give the certain sum of amount. ஸோ சேல்ஸ் பண்ணதுக்கு அவங்க காசு தருவாங்க. ஸோ அந்த காசு நமக்கு தானே வரும், அதாவது நம்ம பிசினஸ்க்கு வரும்போது இட் இஸ் கம்மிங் இன்சைட் தி பிசினஸ் அப்படிங்கும்போது இட் இஸ் தி கேஷ் இன்ஃப்ளோ. இப்போ பேயிங் டிவிடெண்ட் மீன்ஸ் அன் அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ் அப்படின்னா we are paying certain expenses and ஒரு சேலரி கொடுக்கறது மாதிரி வச்சுக்கோங்க. நம்மளோட பிசினஸ்ல இருந்து கேஷ் வந்து வெளியில போகுது. ஸோ அதுதான் இப்போ நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுக்கும்போது நம்ம பிசினஸோட கேஷஸ், நம்ம பிசினஸோட ப்ராஃபிட்ஸ் வெளியில போகுது அப்படிங்கும்போது இட்ஸ் பேயிங் டிவிடெண்ட் அப்படின்னாலே இட்ஸ் தி அவுட்ஃப்ளோ ஆஃப் cash which is getting out of the business. Companies declare a high rate of dividend only when they have surplus cash. ஸோ நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு கேஷஸ் இருக்கோ அது வச்சுதான் நம்ம ரேட் ஆஃப் டிவிடெண்ட் ஹையரா லோவரா அப்படின்னு பார்ப்போம். அதான் கம்பெனிஸ் டிக்ளேர் ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் only when they have surplus cash. In a situation of shortage of cash, companies declare no or very low dividend. ஸோ நம்ம கேஷ் வந்து சர்ப்ளஸா இருந்தா நம்ம ஹை ரேட் ஆஃப் டிவிடெண்ட் நம்ம கொடுக்கலாம். இஃப் இன் தி கேஸ் ஆஃப் ஷார்டேஜா இருந்துச்சுன்னா கம்பெனிஸ் டிக்ளேர் ஒரு சில நேரம் டிவிடெண்ட்டும் தர மாட்டாங்க, அந்த டிவிடெண்ட்டுமே வந்து லோவா தான் இருக்கும். ஸோ கேஷ் ஃப்ளோ இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் திங் இன் தி டிவிடெண்ட் டெசிஷன்ஸ். Fourth one is growth opportunities. So if a company has a number of investment plan, then it should reinvest the earnings of the company. Hence, a company with no growth plans will distribute more in the form of dividend, whereas growing companies will be kept aside as more as retained earnings. So இப்போ கம்பெனில வந்து இது வந்து growth opportunities அப்படிங்கிற இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் விச் இஸ் அஃபெக்டிங் தி ஒரு டிவிடெண்ட் டிசிஷன்ஸ். இப்போ ஒரு கம்பெனில நம்ம growth ஆகிறதுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கும்போது அவங்களோட ஏர்னிங்ஸை வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க பிசினஸ். எதுக்குன்னா ஃபியூச்சர்ல இன்னும் நல்லா நம்ம growth-ஆ இருக்கிறதுக்கு, நம்மளோட ஆப்ரேஷன்ஸ் பிசினஸ் ஆப்ரேஷன்ல எஃபிஷியண்டா பண்றதுக்கு. ஸோ அந்த நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை வச்சு நல்லா ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஏர்னிங்ஸை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இஃப் இன் கேஸ் ஆஃப் எந்த ஒரு growth பிளான்ஸும் நமக்கு இல்லை அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பிகாஸ் அப்போ கேஷ் வந்து நமக்கு நிறைய இருக்கும். அப்படி நிறைய இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம வந்து டிவிடெண்டா வந்து நிறைய நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் when a company with no growth plans will distribute more in the form of dividends. நிறைய டிவிடெண்ட்ஸ் கொடுப்போம். whereas growing companies, in case of growing company, அதை நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படிங்கும்போது அவங்களோட ஏர்னிங்ஸை வந்து ரீடைன்ட் ஏர்னிங்ஸா வச்சுக்குவாங்க. ஸோ ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், ஒரு ஃபியூச்சர்ல அக்கற ஒரு லாஸ்க்கு, அது ஃபியூச்சர்ல நம்ம வந்து இன்னும் நல்லா growth ஆகுறதுக்கு certain sum of amount வந்து நம்ம வந்து kept aside for retained
retained earnings அப்படின்னு சொல்றாங்க, which is for growing companies. ஸோ growing companiesங்கும் போது அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் பண்ண இம்மிடியட் கேஷ், இம்மிடியட் ஃபண்ட் வந்து அவங்களுக்கு அக்வயர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல இந்த ரீடைன்ட் earnings தே மேக் யூஸ் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தி ஃபிஃப்த் ஒன் இஸ் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். So, if a company is having a large number of retired and middle class shareholders, then it will declare more dividend. ஸோ நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் ரிட்டையர்ட் அண்ட் மிடில் கிளாஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு தான் நம்ம நிறைய டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து என்ன சொல்றாங்க, எது மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம டிவிடெண்ட், அதாவது டிவிடெண்ட் வந்து கொடுக்குறோம், அது ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ், எந்த ஷேர் ஹோல்டர்ஸை நம்ம ப்ரிஃபர் பண்றோம், எந்த மாதிரி ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதாவது ரேட் ஆஃப் டிவிடெண்ட் நம்ம கொடுக்கணும், ஹையர் ரேட்டா கொடுக்கணுமா, யாருக்கு லோவர் ரேட்டா கொடுக்கணும், எது மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நமக்கு வந்து நிறைய டிவிடெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பாக்குறது அந்த ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ ஒரு கம்பெனில நிறைய ரிட்டையர்ட் அண்ட் மிடில் கிளாஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்ம நிறைய டிவிடெண்ட் கொடுப்போம். ஸோ திஸ் இஸ் தி ஒன் ஆஃப் தி டிவிடெண்ட் டெசிஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. And whereas if a company is having a large number of, இதுல வந்து ரிட்டையர்ட் அண்ட் மிடில் கிளாஸ் இருந்தா நம்ம நிறைய டிவிடெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம். If in the case of large number of young and wealthy shareholders இருக்காங்க அப்படிங்கும்போது then it will prefer to keep aside more in the form of retired earning and declared a low rate of dividend. ஸோ நம்ம கிட்ட சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் நிறைய இருக்கும்போது இதுல வந்து ரிட்டையர்ட் அண்ட் மிடில் கிளாஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் நிறைய பேர் இருந்தா அவங்களுக்கு நம்ம டிவிடெண்ட் நிறைய தரணும்னு சொல்லணும். வேறஸ் இந்த அதர் சைட் பாத்தீங்கன்னா இப்ப யங் அண்ட் வெல்தி ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு லோ ரேட் தரும். ஸோ ரிட்டையர்ட் அண்ட் மிடில் கிளாஸ்ங்கும் போது ஹை ரேட் ஆஃப் டிவிடெண்ட் தருவோம், யங் அண்ட் வெல்த்திங்கும் போது லோ ரேட் ஆஃப் டிவிடெண்ட் தருவோம். ஸோ அப்படி அந்த லோ ரேட் ஆஃப் டிவிடெண்ட் தந்துட்டு நம்ம சர்டைன் அமௌண்ட் வந்து ஒரு ரிட்டைன்ட் earnings நம்ம கொஞ்சம் வச்சுப்போம் அப்படின்னு சொல்றாங்க, which is the preference of shareholders. And the sixth one is taxation policy. So taxation policy na based on the tax நம்ம dividend கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. So the rate of dividend also depends upon the taxation policy of the government. ஸோ நம்ம இந்த அளவுக்கு ஹையர் ரேட் கொடுக்குறோமா லோவர் ரேட் கொடுக்குறோமா. ஸோ ஹையர் ரேட்டுக்கு ஒரு விதமான டாக்ஸ் இருக்கும், லோவர் ரேட்டுக்கு ஒரு விதமான டாக்ஸஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து டிவிடெண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அண்டர் தி ப்ரெசன்ட் டாக்ஸேஷன் சிஸ்டம், ஸோ இப்போ ப்ரெசன்ட் டாக்ஸேஷன் சிஸ்டம் என்ன சொல்றாங்கன்னா dividend income is tax free for shareholders, but a company has to pay tax on dividends given to shareholders. இப்ப ஷேர்ஹோல்டர்ஸ்க்கு நம்ம தரோம் இல்லையா டிவிடெண்ட், ஸோ அதுதான் வந்து இந்த ஷேர்ஹோல்டர்ஸ்க்கு இன்கம். ஸோ அந்த டிவிடெண்ட்க்கு வந்து எந்த விதமான டாக்ஸஸும் இல்லை, ஏன்னா அது ஷேர்ஹோல்டர்ஸ் வந்து ரிசீவ் பண்றாங்கல்ல. ஸோ ஷேர்ஹோல்டர்ஸ்க்கு வந்து எந்த விதமான டிவிடெண்ட் பே பண்ண அதாவது எந்த விதமான டாக்ஸும் பே பண்ண தேவையில்ல, அதை டாக்ஸ் ஃப்ரீ ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். பட் இந்த கேஸ் ஆஃப் கம்பெனின்னு பார்க்கும்போது கம்பெனி வந்து இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த டிவிடெண்ட்க்கு கம்பல்சரி தி கம்பெனி ஹாஸ் டு பே டாக்ஸ். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் பே பண்ண தேவையில்ல, கம்பெனி ஹாஸ் டு பியர் தி ரிஸ்க் டு பே தி டாக்ஸ். tax அப்படின்னு சொல்றோம். If the tax rate is higher, the company prefers to pay less in the form of dividend. இப்போ டாக்ஸ் ரேட் வந்து ஹையரா இருக்கு அப்படிங்கும்போது then the company prefers to pay less in the form of dividend. ஸோ இப்போ கம்பெனி தான் வந்து டாக்ஸ் வந்து பே பண்ணணும், ஷேர் ஹோல்டர்ஸ் பே பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கம்பெனி பே பண்ணும்போது நமக்கு வந்து டிவிடெண்ட் வந்து கம்மியாகும். எப்போன்னா நம்மளோட டாக்ஸ் ரேட் எப்போ வந்து அதிகமா இருக்கும், அதிகமாச்சுன்னா ஏன்னா அது கம்பெனி தான் பே பண்ணணும் அதிகமா இருக்கும்போது, அப்ப என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்லி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குற டிவிடெண்டோட ரேட்டை வந்து கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ வேறஸ் இஃப் தி டாக்ஸ் ரேட் இஸ் லோ, இப்போ டாக்ஸ் ரேட் வந்து லோவா இருக்குன்னா கம்பெனி வந்து நிறைய டிவிடெண்ட் தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கம்பெனி வந்து லெஸ் டாக்ஸ் ரேட் மட்டும் பே பண்ணா போதும். ஸோ லெஸ் டாக்ஸ் ரேட் பே பண்ணும்போது இட் வில் பி பெனிஃபிஷியல் டு தி யாருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பெனிஃபிஷியலா இருக்கும். எப்படி நம்ம ஹையர் டிவிடெண்ட் கொடுக்குறோம்
ஸோ பேஸ்ட் ஆன் தி டாக்ஸேஷன் பாலிசியும் வந்து நம்மளோட டிவிடெண்ட் டெசிஷன்ஸ் மேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. And the seventh one is access to capital market considerations. So based on the capital market எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்டிவா அப்ரோச் பண்றோமோ அதை பொறுத்து நம்ம டிவிடெண்ட் டிசிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா. So if the capital market can be easily assessed or approached and there is enough demand for securities of the company, then the company can give more dividend and raise capital by approaching the capital market. ஸோ நம்ம இப்போ ஈஸியா நம்மளால கேபிட்டல் மார்க்கெட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. அதாவது லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்மளால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியுது ஒரு கம்பெனியால. அவங்களுக்கு போதுமான அளவு இருக்கு செக்யூரிட்டிஸ், அதான் என்எஃப் டிமாண்ட் ஃபார் செக்யூரிட்டிஸ் போதுமான அளவு இருக்கு அப்படிங்கும்போது கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் கிவ் மோர் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. பிகாஸ் அவங்களால ஈஸியா அப்ரோச் பண்ண முடியுது. ஸோ மோர் டிவிடெண்ட் வில் பி கிவன் அண்ட் ரைஸ் கேபிட்டல். ஸோ கேபிட்டலும் ரைஸ் ஆகும். எப்படி நம்ம கேபிட்டல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற மூலயமா அண்ட் யூஆர் பையிங் மூலியமா. So in this case, we can make access to capital market consideration for the dividend decisions. So இதை பொறுத்து வந்து நம்ம டிவிடெண்ட் வந்து ஹையர் ரேட்டா கொடுக்குறாங்களா லோவர் ரேட்டா கொடுக்கலாமா அப்படின்னு டிசைட் பண்ணலாம். But if it is difficult for the company to approach the capital market, then companies declare a low rate of dividend and use reserves for reinvestment. ஸோ நம்மளால ஈஸியா ஒரு கேபிட்டல் மார்க்கெட்டை நம்மளால அப்ரோச் பண்ண முடியல, ஆக்சஸ் பண்ண முடியல லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் அப்படிங்கும் போது ஒரு கம்பெனியால அப்போ வந்து லோவர் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் அவங்க தருவாங்க. அதை டிக்ளேர் லோவர் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் அண்ட் யூஸ் ரிசர்வ்ஸ் ஃபார் ரீஇன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அவங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா வச்சிருக்க இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது சேவிங்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களால கேபிட்டல் மார்க்கெட்ல எந்த விதமாகவும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ நம்ம கேபிட்டல் மார்க்கெட்ல ஈஸியா அப்ரோச்சபிளா இருந்துச்சுன்னா நம்ம ஹை ரேட் ஆஃப் டிவிடெண்ட் தருவோம். இஃப் இன் தி கேஸ் வி ஆர் ஃபேஸிங் டிஃபிகல்ட்டி இன் அப்ரோச்சிங் தி கேபிட்டல் மார்க்கெட்டுங்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ரேட் ஆஃப் டிவிடெண்ட் கம்மியாகும் அப்படின்னு சொல்றோம். Next, the eighth one is legal restriction or constraints. Company Act has given certain provisions regarding the payment of dividends. So Company Act 2013 இருக்கு இல்லையா, ஸோ அதுலயுமே வந்து certain rules and regulations கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எப்படி வந்து பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் பண்ணணும், ஸோ வாட் ஆர் ஆல் தி ப்ரொவிஷன்ஸ் டு பி ஃபாலோட் அப்படிங்கிறது சர்டன் லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிவிடெண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தி கம்பெனிஸ் ஆக்ட், so apart from the Companies Act, there are certain internal provisions of the company. So ஒரு Companies Actம் இல்லாம certain provisions வந்து ஒரு companies follow பண்ணும். எப்படின்னா like whether the company has cash inflow to pay a dividend or not. So apart from the Companies Act, there are certain internal provisions of the company like whether the companies has enough cash flow to pay a dividend or not. ஸோ எந்த அளவுக்கு நம்ம கம்பெனில கேஷ் ஃப்ளோ இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதோட சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சுதான் வந்து நம்ம ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஹையர் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் கொடுக்கறதா வேண்டாமா அப்படின்னு அந்த கம்பெனிஸ்க்குமே இன்டர்னலா, அதாவது வித்தின் தி கம்பெனில சர்டன் ப்ரொவிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. கம்பெனிஸ் ஆக்ட்ல சர்டன் ப்ரொவிஷன்ஸ் இருந்தாலுமே அந்த கம்பெனிக்குள்ளேயும் சர்டன் ப்ரொவிஷன் வச்சிருப்பாங்க, எந்த பேசிஸ்ல நம்ம டிவிடெண்ட் கொடுக்கணும், ஸோ எந்த அளவுக்கு கேஷ் ஃப்ளோ பொசிஷன் இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. தி பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் ஷுட் நாட் அஃபெக்ட் தி லிக்விடிட்டி ஆஃப் தி கம்பெனி. ஸோ நம்ம டிவிடெண்ட் பே பண்ற மூலயமா நம்ம கம்பெனியோட லிக்விடிட்டி, அதாவது லிக்விடிட்டின்னு நான் என்ன சொல்லியிருக்கேன், இட் இஸ் தி ஆப்ளிகேஷன் டு பே அவர் டெப்ட் அப்படிங்கும்போது அது எந்த விதமாகவும் பாதிக்க கூடாது. ஸோ அந்த டிவிடெண்ட் கொடுத்தாலுமே அந்த லிக்விடிட்டி ஆஃப் தி கம்பெனி அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க.
So this is also the same point, which is the legal constraints and legal restrictions will be followed inside the companies and the Companies Act. And the ninth one is contractual constraints. So when companies take long-term loans, then financial may put some restrictions or constraints on the distribution of dividend, and companies have to abide by these constraints. ஸோ ஒரு கம்பெனில எப்போ வந்து நம்ம லாங் டேர்ம் லோன்ஸ் ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபண்டா நம்ம அக்வயர் பண்றோமோ, அப்போ ஃபினான்ஷியர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம டிவிடெண்ட் பே பண்றதுலயும் சர்டன் கன்ஸ்ட்ரைன்ஸ் அண்ட் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் வில் நாட் பி ஈஸியர். ஏன்னா நம்ம லாங் டேர்ம் லோன்ஸ்ன்னு இருக்கும்போது அதுவும் நம்ம ரீபே பண்ணி ஆகணும் அப்படிங்கும்போது நம்மளால ஹை ரேட் ஆஃப் டிவிடெண்ட் வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தர முடியாது. ஸோ அப்படி ஹை ரேட்டா தர முடியலன்னா அதுல வந்து சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் சர்டன் கன்ஸ்டன்ஸ் இருக்கும். அது வந்து கம்பல்சரி தே ஹாவ் டு ஃபாலோ பை தி கம்பெனி. 10th one பார்த்தீங்கன்னா stock market reactions. So the declaration of dividend has impact on stock market, as the increase in dividend is taken as good news in the stock market and the prices of security rise. ஸோ ஒரு டிவிடெண்ட் டிக்ளேர் ஆகும்போது நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்ல எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது அதை பேஸ் பண்ணி நம்மளோட ரேட் ஆஃப் டிவிடெண்ட் ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா the declaration of dividend has impact on stock market, as increase in dividend is taken as good news. ஸோ நம்ம டிவிடெண்ட் அதிகமா இருக்கும்போது நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட செக்யூரிட்டிஸ், அதாவது நம்ம ஷேர் ப்ரைசஸும் அதிகமாகும். ஸோ அதிகமாகும் போது அதிக டிவிடெண்ட் அவங்க கொடுக்கும்போது we can easily buy and sell the securities in the stock market, whereas a decrease in dividend may have negative impact on the share price in the stock market. Hence equity share price also affects dividend decisions. ஸோ இன்கேஸ் இப்போ டிவிடெண்ட் அதிகமாக கொடுத்தாங்கன்னா we have a positive impact in the stock market. If in case டிவிடெண்ட் வந்து கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா it will be the negative impact on the share price in the stock market. Hence equity share price also affects dividend decision அப்படின்னு சொல்றேன். So stock market reaction is also the factors which affect the financing decision. And the next one is stability of dividend. Some companies follow a stable dividend policy, as it has a better impact on shareholders and improves the reputation of the company in the share market. ஸோ சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் நம்ம டிவிடெண்ட்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கணும், அவங்க வந்து ஸ்டேபிளா ஃபிக்ஸ்டா இருப்பாங்க. ஸோ அப்படி ஃபிக்ஸ்டா இருக்கும்போது நம்மளோட கம்பெனியோட ரெப்புடேஷன் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்ல நமக்கு வந்து அதிகமாகும், இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றோம். அதான் என்னன்னா இஃப் இன் கேஸ் வி ஃபாலோ a ஸ்டேபிள் டிவிடெண்ட் பாலிசி நம்ம ஃபாலோ பண்றோம்னா we have a better impact on shareholders. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நல்ல இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ஒரு நம்ம கம்பெனியோட ரெப்புடேஷனும் இம்ப்ரூவ் ஆகும். எதுல இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். Next point, the stable dividend policy also satisfy the investor. ஸோ நம்ம ஸ்டேபிளா ஒரு கம்பெனில வந்து டிவிடெண்ட் பாலிசி வந்து ஃபாலோ பண்றோம் அப்படிங்கும்போது இட் வில் பி சாட்டிஸ்ஃபை, ஒரு இன்வெஸ்டரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. So when the company is confident that the earning potential has improved, then they increase the dividend. So ஒரு earningல வந்து அதாவது ஒரு டிவிடெண்ட் பாலிசியில ஸ்டேபிளா இருக்கும்போது ஆக்சுவலா அந்த கம்பெனி வந்து ஒரு கான்பிடென்ட்டா இருந்தா நம்மளோட ஏர்னிங் வந்து ஒரு பொட்டென்ஷியலா நம்மளால பண்ண முடியும். ஸோ அப்படி பொட்டென்ஷியலா பண்ணும்போது நம்மளோட டிவிடெண்ட் வந்து ஹையர், அதாவது ஹையர் ரேட் ஆஃப் டிவிடெண்ட்டுக்கு நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும்.
நம்மளால டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க தான். when the company is confident then the earning potential has improved. So earning potential improve ஆச்சு, so automatically it will increase the dividend. So these are the factors which are involved in financing decisions. Sorry, dividend decisions. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன பார்த்தோம், earnings பார்த்தோம். செகண்ட் ஒன் இஸ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் earnings. தேர்ட் ஒன் இஸ் கேஷ் ஃப்ளோ பொசிஷனை பேஸ் பண்ணி கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் கேஷ் அவுட்ஃப்ளோ வச்சு நம்ம டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஃபோர்த் ஒன் growth ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எந்த அளவுக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் இருக்கோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட் ஆஃப் டிவிடெண்ட் டிஃபர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸுங்கும் போது ரிட்டையர்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்தால் நம்ம எப்படி டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், யங் ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்தால் நம்ம எப்படி டிசைட் பண்ணணும்னு பார்த்தோம். சிக்ஸ்த் ஒன் இஸ் டாக்ஸேஷன் பாலிசி. பேஸ்ட் ஆன் தி ரேட் ஆஃப் டேக்ஸை வச்சு நம்ம டிவிடெண்ட் ஹையராக கொடுக்குறோமா லோவராக கொடுக்குறோமான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆக்சஸ் டு கேபிட்டல் கன்சிடரேஷன். ஸோ ஆக்சஸ் டு கேபிட்டல் கன்சிடரேஷன் போது நம்மளால ஈஸியாக அப்ரோச்சபிளாக இருந்துச்சு, நம்ம லாங் டேர்ம் ஃபண்ட்ஸில் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியுது அப்படிங்கும்போது நம்ம ஹையர் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் கொடுப்போம். இஃப் இட் கேஸ் ஆஃப் டிஃபிகல்ட் அப்படிங்கும்போது வி கிவன் லோவர் ரேட் கொடுப்போம். நெக்ஸ்ட் லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் கன்சென்ட். ஸோ சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆல்சோ வில் பி ஃபாலோட். எதுக்காகனா ஒரு டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒரு கம்பெனிஸ் ஆக்ட்லயும் சரி ஒரு கம்பெனிக்குள்ளேயும் சரி தே வில் ஃபாலோ. So this is also same point. And the ninth one is contractual constraints. So contractual constraints போது லாங் டேர்ம் லோன்ஸ் நம்ம வந்து அக்வயர் பண்றோம், அந்த சோர்ஸை நம்ம டிசைட் பண்றோம் அப்படின்னா எப்படி நம்ம ரேட் ஆஃப் டிவிடெண்ட் கொடுக்கணும். ஸோ சர்டன் கன்ஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அண்ட் தி 10th ஒன் இஸ் ஸ்டாக் மார்க்கெட் ரியாக்ஷன். ஸோ வென் நம்ம டிவிடெண்ட் ஹையரா கொடுக்கும்போது நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவ் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கா நெகட்டிவ் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கான்னு பார்த்தோம். ஸோ அந்த 11th ஒன் இஸ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் டிவிடெண்ட். ஸோ நம்மளோட டிவிடெண்ட் பாலிசி ஒரு ஸ்டேபிளா வைக்கிற மூலயமா எந்த அளவுக்கு நம்ம கம்பெனியோட ரெப்புடேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் திங். அண்ட் எந்த அளவுக்கு நம்ம டிவிடெண்டா ஹையர் ரேட் ஆஃப் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அப்படிங்கிறது the 11th one, which is the stability of dividend. So these are the three decisions. So first one the investment decisions பார்த்தோம், second one is financing, and the third one is dividend decisions. So these are the decisions of financial management.